Hi all, welcome to Demystifying Markets. Welcome to Market Profile Deep Learn. ஸோ இன்னியோட வீடியோ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசட் கிளாஸஸ் இன் 5 டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸ் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து எப்படி வந்து பியூட்டிஃபுல் இன்சைட்ஸ் கொடுக்குது அப்படின்றத பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணுறது மூலியமாக தான் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸும் அப்லோட் பண்ணலான்ற ஒரு இன்சைட் எனக்கும் தெரிய வரும். பட் நம்மளோட சேனலை பொறுத்தவரையும் மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் த பேஸ் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இண்டெக்ஸ் அனாலிசிஸும் பண்ணுறோம், ஸ்டாக் அனாலிசிஸும் பண்ணுறோம். பட் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸை தாண்டி அதர் அசட் கிளாஸஸில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோ ஸ்மார்ட் மணியோட ஜோன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற இடங்கள் எல்லாமே நம்மளுக்கு எவ்வளோ எவிடெண்ட்டாக தெரியுது. வை? பிகாஸ் ஸ்மார்ட் மணி பையிங் செல்லிங் சைடில் வராங்க அப்படின்னா அது எவ்வளோ கிளியராக தெரியுது. அது மறுநாளுக்கும் ரிப்பீட்டடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது அப்படின்றதுக்கான 5 இம்பார்ட்டண்ட் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் அசட்ஸ் எடுத்திருக்கோம். எத்தீரியம் எடுத்திருக்கோம், பிட்காயின் பார்க்கலாம், அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் அண்ட் கோல்டு. இந்த 5 டிஃப்ரெண்ட் கிளாஸஸும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ பார்த்தீங்கன்னா எத்தீரியமில் வந்து மார்க்கெட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, தட் இஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு மந்த்லேயும் அவங்க எப்படி ரியாக்ட் ஆயிருக்காங்க. இந்த கரண்ட் மந்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, பட் மேலே போய் ரிஜெக்ஷன் வாங்கியிருக்காங்க. ரிஜெக்ஷன் அட் த லெவல் ஆஃப் 3800. கிளியராக ஸ்மார்ட் மணி செல்லிங் வந்திருக்கு. வந்தவங்க எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2900 லெவல்ஸில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் எந்த இடத்துல பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நவம்பர் மந்தில் கிரியேட் பண்ண ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்ட் ஜோனில் தான் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்கான பையிங்கை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது ஒரு ஸ்மார்ட் மணி பையிங்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ கேண்டில் ஸ்டிக்கில் பார்க்கும்போது அந்த ஜோன்ஸ், சிங்கிள் பிரிண்ட் ஜோன்ஸ்லாம் அவ்வளோ எஃபெக்டிவாக நம்மளுக்கு கேட்ச் பண்ண முடியாது. வெரஸ் ஹியர் அந்த மந்த்லி சிங்கிள் பிரிண்ட்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்கள ஹோல்ட் பண்ண வச்சிருக்க பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ இந்த இந்த லெவலில் வந்து தான் கரெக்டாக பவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபாலும் பாருங்கள், இது எல்லாமே மந்த் வைஸ் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த், இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஜனவரி கரண்ட் மந்த்து. ஸோ நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை ரெஃபர் பண்ணல, நம்ம கரண்ட் மந்த்தை ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றது தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த டே பாருங்கள், இது 13th Jan. மறுநாள் வந்து ஒரு டைம் பீரியடும் ஒரு நாளை குறிக்கும். ஸோ என் பீரியட் பார்த்தீங்கன்னா 14th Jan. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 15th Jan. பி பீரியட் பார்த்தீங்கன்னா 15th Jan இல்லையா? ஸோ இது மந்த்லி சார்ட்டாக இருந்தாலும் இன்ட்ராடே ஆக்டிவிட்டியை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 3400லேருந்து கீழே வந்து 2900ல சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் ஒரே கேண்டலில் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அந்த இடத்துல வரும்போது ஸ்டாப் பண்ணி திரும்பவும் மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே தள்ளியிருக்காங்க. 500 பாயிண்ட் டவுனும் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கிளியரான இண்டிகேஷன். அதே மாதிரி 500 பாயிண்ட்டை டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு இண்டிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பவும் 2900லேருந்து மார்க்கெட் வந்து 3500. ஸோ கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் அகெயின். ஸோ 2 நாள்லையும் தொடர்ச்சியாக ஆப்பர்ச்சுனிட்டி, ரிப்பீட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா அந்த 500 பாயிண்ட்ஸ் டவுன், சேம் வே 600 பாயிண்ட்ஸ் அப். ஸோ அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிப்பீட்டடான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஸ்டாக்கில் வந்து எத்தீரியமில் பார்க்குறோம். ஸோ பிட்காயின்ஸை பொறுத்தவரையும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின்ஸ் வந்து இது வந்து 30 மினிட்ஸ் சார்ட் நம்ம பார்க்குறோம். 24th Jan ஃப்ரைடே அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராங்கான ஒரு பையிங்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கான பையிங்கை க்ரியேட் பண்ணவங்க நல்ல ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட்டை வந்து மறுநாள் அவங்க பீபாக்கும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் எங்கே வந்து ஓப்பன் ஆயிருக்குன்னா கிளியராக நடுவில் ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ஷனை வந்து எங்கே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, கிளியரான அவங்க பீபாக். ஸோ அவங்க ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப கிளியராக இருக்குது. அவங்க எடுத்த சப்போர்ட் ஜோனும் பாருங்கள் பையிங் சிங்கிள் பிரிண்ட்டில். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு எத்தனை பாயிண்ட்ஸ் ஃபால் பண்ணியிருக்காங்கன்னா 1,05,300லேருந்து ஆல்மோஸ்ட் 1,04,100 வரையும் அவங்க வந்து ஃபால் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் மணி ஃபால் கிளியராக தெரியுது. ஸ்மார்ட் மணி செல்லிங் அகெயின் இங்கே வந்து அவங்களுக்கு பையிங் சப்போர்ட் நம்மளுக்கு இந்த ஜோன் வந்து ஆஃபர் பண்ணுறதுனால திரும்பவும் இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் ஆகியிருக்காங்க. பவுன்ஸ் ஆகி அதே மாதிரியான லெவல்ஸை திரும்ப ரீச் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் மார்க்கெட் பாருங்கள் ரெண்டாவது நாளான பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் லைவ் மார்க்கெட்லேயும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் சப்போர்ட் எடுத்ததும் சேம் சிங்கிள் பிரிண்டான ஜோனில், ரிஜெக்ட் ஆனதும் அதே பீபாக்ல. அப்போ லாஸ்ட் 2 days ஆஃப் ரிஜெக்ஷனை வந்து இப்போவும் அவங்க ஃபேஸ் பண்ணுறது ஒரே ஜோனில் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பிட்காயின்ஸை பொறுத்தவரையும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜாயின் த ஃபெப்ரவரி பேட்ச் செஷன்ஸ். ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு ஃபார் ஃபெப்ரவரி பேட்ச் செஷன்ஸ்.
ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ இது ரெண்டுமே வந்து டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இதை நீங்கள் எந்த கமோடிட்டி ஃபேக்டர்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ் ஆர் ஸ்டாக்ஸ்லையும் நம்ம அப்ளை பண்ணலாம். பட் ஸ்டில் த லாஜிக் இஸ் வெரி சேம். ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலை பொறுத்தவரையும் பாருங்கள், இந்த டே வந்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷன். இது எல்லாமே நம்ம ஜனவரி மந்த்து தான் பார்க்குறோம். ஸோ ஜனவரியில் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வச்சு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபால் பாருங்கள். ஆஃப்டர் தட் மார்க்கெட் மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் அந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் கிளியரான ஒரு ரிஜெக்ஷனை கொடுத்துருக்கு. அண்ட் ஸ்மார்ட் மணி செல்லிங் அகெயின் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரேலி ஆகிருப்பாங்க டவுன் சைடில் 6600லேருந்து 6500. ஸோ கிட்டத்தட்ட 130 பாயிண்ட் கிட்ட ரேலி ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் இந்த டேல. தட் இஸ் ஆன் 21st பிகாஸ் ஆஃப் கிளியர் ரிஜெக்ஷன். அகெயின் பாருங்கள், இந்த 2 days என்ன பண்ணியிருக்காங்க, பீபாக்ஸ் வந்து சேம் இடத்துல வச்சுருக்காங்க இல்லையா, நம்ம நிஃப்டியில் பார்ப்போம். இது வந்து கண்டினியூஸ் 21 அண்ட் 22. இந்த டேவோட ரிஜெக்ஷனும் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது பாருங்கள். மறுநாள் மார்க்கெட் அங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு ஃபாஸ்ட் செல்லிங் இன் 30 minutes. ஸோ 23rd Jan Thursday அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6570லேருந்து ஆல்மோஸ்ட் 6400. ஸோ கிட்டத்தட்ட இங்கேயும் 100 பாயிண்ட் வந்து டவுன் சைடில் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க இன் ஸ்பெசிஃபிக் கேண்டலில். ஸோ அந்த அளவுக்கு வந்து க்ரூட் ஆயிலையும் இது ஒர்க் ஆகுது. நேச்சுரல் கேஸை பாருங்கள், இதுக்கு முந்தின நாள் வெட்னஸ்டே அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, பையிங் சிங்கிள் பிரிண்ட் வந்து ஸ்மார்ட் மணி பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து சிங்கிள் பிரிண்ட்டை வந்து மறுநாள் மார்க்கெட் கீழே வரும்போது கிளியரான சப்போர்ட் ஆஃபர் பண்ணி மார்க்கெட்டை பவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் இஸ் வெரி கிளியர் ஆஃப் சப்போர்ட். திரும்பவும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ஷனை பீபாக்கில் அவங்க கிரியேட் பண்ண பீபாக்கில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பையர்ஸ் கிரியேட் பண்ண பீபாக்கில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி கிளியர் இன் நேச்சுரல் கேஸ் அகைன் 326லேருந்து 340 லெவல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டை பொறுத்தவரையும் 4 hours டைம் ஃப்ரேமில் பாருங்கள், அதாவது வீக்லி டைம் ஃப்ரேம்னு சொல்லுவோம் இதை. ஸோ வீக்லி அனாலிசிஸில் முந்தின வாரம் 13th Jan வந்து ஒரு பிஓசி கிரியேட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் கிளியராக வந்து சப்போர்ட் எடுத்தவங்க கோல்டு எவ்வளோ வந்து நல்லா வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ 78,500லேருந்து 80,000 வரையும் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் த சப்போர்ட் ஆஃபர்ட் ஹியர். ஸோ ப்ரீவியஸ் வீக்கோட சப்போர்ட் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆயிருக்குன்னா பிகாஸ் ஆஃப் த பிஓசி. ஸோ இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான லேர்னிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக பியூட்டிஃபுல் இன்சைட்ஸ் கொடுக்கும் எங்கே ஸ்மார்ட் மணி வராங்கன்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அலாங் வித் தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ வே ஆஃப் லேர்னிங் மார்க்கெட் ப்ரொஃபைலை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் த மெம்பர்ஷிப் ஆல்சோ. ஸோ வேறஸ் எவ்ரிடே நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங்கும் நம்ம ஷேர் பண்ணுவோம், கான்செப்ட் வைஸாக சாப்டர் 1 சாப்டர் 2ன்னு. அலாங் வித் தட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரியான ஸ்டாக் அனாலிசிஸும் அதில் போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸ்லோ வே ஆஃப் லேர்னிங் ஹியர். பட் வேறஸ் நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை கண்டினியூஸாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், கான்செப்ட் வைஸாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா யூ கேன் ஜாயின் த ட்ரைனிங். தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங்.